Hello viewers, welcome to Tips Mathematics 23. So already வந்து ப்ரீவியஸான வீடியோவில் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். குரூப் 2 2Aக்கான 100 days சேலஞ்ச் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெகுலராக வந்து டே சேலஞ்ச் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டே வர போகிறீங்க, ரிவிஷனும் பண்ணிட்டு வர போகிறீங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரீவியஸான வீடியோவில் நம்ம சொல்லி இருந்திருப்போம் இல்லைங்களா. ஸோ எவ்வளோ மார்க் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம், அதை எப்படி ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணலாங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம். பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ டே 1 நம்ம என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 9. ஸோ இன்றைக்கி டேட் வந்து June 8 இல்லையா. ஸோ June 9 அதாவது நாளைக்கு மண்டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக தான் படிக்க போகிறோம். நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேம் எனக்கு நிறையா ஒர்க் இருக்கும் அப்படின்னாலும் சரி, இல்லை வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் நம்ம படிக்க போகிறோம். படித்ததை ரிவிஷன் பண்ண டைம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கெடியூல் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்மளோட டே 1 ஸ்கெடியூல் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன். முடியாது என்பது முற்றுப்புள்ளி, முடியும் என்பது வெற்றிப்புள்ளி. ஸோ இப்போ நம்ம டே 1 ஸ்கெடியூல் பார்த்துட்டே இதை நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் நீங்கள் வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோதான், அதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் இனிமேல் எக்ஸாம்லாம் நீங்கள் படிக்கவே வேணாம். இந்த ஸ்கெடியூலே நம்மளால் முடியுமா அப்படின்னு டக்குன்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா வேணாம். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வாழ்க்கையில் வேறு ஏதாவது நீங்கள் பார்த்துட்டு போகலாம். சரிங்களா. ஸோ இப்போ முடியும், என்னால் முடியும், ஏன் என்னால் என்ன முடியாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துச்சுனாலே இதை விட எவ்வளோ பல மடங்கு பெரிய ஸ்கெடியூலாக இருந்தாலும் ஈஸியாக அவங்களால முடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதனால் எந்த டேவோட ஸ்கெடியூலுமே பார்த்து இது நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வரவே கூடாது. சரிங்களா. சரி, இப்போ டே 1 இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். June 9 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தமிழில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம்னு பாருங்கள். இப்போ நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் மேம் படிப்போம்னு கேட்டிங்கன்னா தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் டெய்லியுமே 3மே படிப்போம். ஃப்ளெக்சிபிளாக தான் நம்ம படிக்க போகிறோம். மேக்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் நம்ம படிக்க போகிறோம். சரிங்க. இப்போ தமிழில் வந்து ஃபஸ்ட்டு 6th நியூ புக் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இயல் 1, 2 ஒரு நாளைக்கு 2 இயல் தான் படிக்க போகிறோம். சரிங்களா. எல்லாருமே தாராளமாக ஒரு டேர்ம் படிக்கலான்னு சொல்கிறாங்களே மேம் அப்படின்னா, ஒரு டேர்மில் 3 இயல் இருக்கும் இல்லையா, நமக்கு அவ்வளோலாம் வேணாம். ஒரு நாளைக்கு 2 இயல் படிக்கலாம். அதுக்கான ரிவிஷன் நோட்ஸ் நம்மளோட டெலிகிராம் சேனல்லே இப்போ நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் எடுத்து வச்சு ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இயல் 1க்கு ஒரு அரை மணி நேரம், இயல் 2க்கு ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் ஆகும். அங்கே டேட்டாஸ்லாம் அவ்வளோ பெருசாலாம் உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா. ஸோ அதை எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான வீடியோவுமே உங்களுக்கு நாங்கள் ப்ளேலிஸ்ட் அந்த இந்த 2 இயலுக்கான வீடியோ வந்து நம்மளோட டெலிகிராம்லேயே நான் கொடுத்துட்றேன். வீடியோக்கான லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. சரி, அடுத்தது திருக்குறள் இருக்குது இல்லையா. திருக்குறள் வந்து நமக்கு பொதுத்தமிழுக்கும் யூஸ் ஆகும். யூனிட் 7 வந்து இருக்குது இல்லைங்களா, 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அத்தனை திருக்குறளுமே நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா யூனிட் 6ன்னு ஒரு பகுதி ஜெனரல் ஸ்டடீஸில் இருக்குது இல்லைங்களா, தமிழ்நாட்டை பற்றினது. ஸோ அதில் வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ திருக்குறளுங்கிறது எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த 20 அதிகாரமும் படிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து திருக்குறளும் என்னங்கிறது ஒரு கிளான்ஸாவது பார்த்துருக்கணும். எதுக்காக அப்படின்னா அந்த யூனிட் 6 ஜெனரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதிக்கு. ஓகேங்களா. அப்போ இந்த 20 அதிகாரம் மட்டும் படித்தா நமக்கு போதுமானா கண்டிப்பாக போதாது. ஸ்கூல் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே ஒரு தடவை வாசி விட்டு அதோட பொருளை வந்து நம்ம உணர்ந்துக்கணும். நீங்கள் மனப்பாடம் கூட பண்ண வேணாம். ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குங்கிற பொருள் மட்டும் உணர்ந்துக்கிட்டால் கூட போதுமானது. சரியா. சரி, இப்போ நமக்கு தமிழ் அப்படின்றத பொறுத்தளவில் அந்த 20 அதிகாரம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அதை வந்து நம்ம ஒரே நாள்லையோ ஒரு வாரத்துலையோலாம் முடிக்க முடியாது. ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், புரியாத மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நாளைக்கு டெய்லியும் 2 திருக்குறளாக நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா. இது எல்லாமே நம்ம ஸ்கூல் டைமில் படித்ததாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒழுக்கமுடைமையெல்லாம் எல்லாருமே கண்டிப்பாக ஸ்கூல் டேஸில் மனப்பாட பாடலாக தான் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அப்போ முதல் 2 திருக்குறள் வந்து படிக்க போகிறீங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா 10ஆம் வகுப்பு பழைய சமச்சீரில் வந்து நமக்கு 10 திருக்குறளுமே இருக்குது. அதெல்லாம் முதல் 2 திருக்குறள் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. சரிங்களா. ஸோ திருக்குறள்லாம் படிக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அதுக்கான வீடியோவுமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ அந்த கான்செப்ட் என்னங்கிறத நீங்கள் உள்வாங்கிக்கிட்டிங்கனாலே போதும். அது எப்படி படிக்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுனாலே அடுத்தடுத்து நம்ம போயிடலாம் இல்லைங்களா. ஸோ இதுக்கான வீடியோவுமே உங்களுக்கு நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லே ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம். வெறும் 2 திருக்குறள் தான் படிச்சுட்டு அடுத்து ஏதாவது ஒரு வேலையில் இருக்கும்போதோ ஏதாவது ஃப்ரீ டைம் பிரேக் டைம் இருக்கும்போதோ நீங்கள் ஓகே என்ன திருக்குறள் படித்தோன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி பார்த்துட்டே இருந்தீங்கனாலே அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. சரி, அடுத்தது
இங்கே நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களால் டெய்லி ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்னால் 6வது பாடத்தில் இருக்கக்கூடிய 2 இயல் ரொம்ப முக்கியம். ரெகுலராக நான் கொடுக்கக்கூடிய தமிழ் இயலை நீங்கள் படிச்சிடணும். திருக்குறள் நான் டெய்லியும் சொல்லக்கூடிய 2 திருக்குறளை நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். இந்த சங்க இலக்கியம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இது எங்கே மேம் வரும்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 6 இருக்குது இல்லைங்களா, தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலானது அதெல்லாம் படிக்கணும்னு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதில் வரக்கூடிய அந்த சங்க இலக்கியம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு தமிழில் வரதை விட ஜென்ரல் ஸ்டடீஸ் யூனிட் 6க்கு தான் இப்போ இது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் 8 தொகையில் இருக்கக்கூடிய நூல்கள் எத்தனை? 8 நூல்கள். அதை தொகுத்தவங்க யார், தொகுப்பித்தவர் யாருங்கிற கருத்தை தான் வந்து இன்றைக்கி நான், அதாவது டே 1க்கான சேலஞ்சில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் மொத்தமாக உட்காந்து ஒரே நேரத்தில் இதெல்லாம் நம்மளால் படிக்க முடியாது. யூனிட் 6ன்னு எடுத்த உடனே இப்போ அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை இதெல்லாம் சொல்லிட்டு எத்தனை பாடல் இருக்குது, யார் தொகுப்பித்தாங்க, யார் தொகுத்தவர், இதெல்லாம் வந்து டக்குன்னு வந்து மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் டெய்லி ஒன்றா படிக்கும்போது நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா. இருந்தாலும் இந்த சங்க இலக்கியங்கிற டாபிக் வந்து நான் வந்து ஆப்ஷனலாக தான் கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல் டைம் அஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி இதை வந்து நீங்கள் கவர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. இல்லை மேம் நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன், இல்லை நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு ஒர்க்லாம் நிறையா இருக்கும் அப்படின்றவங்களா இருந்தீங்கன்னா ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் மட்டும் கவர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான மெட்டீரியல் வந்து நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு நான் வந்து இந்த சாம்பிள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. அதாவது ஒரு 1 பேஜ் சொன்னேன் இல்லைங்களா, 8 தொகை தொகுப்பித்தவங்க யார், தொகுத்தவர் யாருங்கிறத படிக்கிறதுக்கான டேபிள் சொன்னேன் இல்லையா, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அந்த மெட்டீரியலுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு ரெகுலராக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது தமிழில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் நிறையா வந்து நம்ம ப்ரீவியஸாக கொஷின் வந்து நம்மளோட சேனலே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் டெலகிராமில். அதில் ரெகுலராக ஒரு 20 அல்லது 25 கொஷின் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். சரியா. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு படிக்கக்கூடிய பாடமும் கவர் ஆகும், ப்ரீவியஸாக கொஷினில் எப்படி கேட்டிருக்காங்கங்கிற அப்ரோச்சும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ தமிழில் கம்பல்சரி படிக்க வேண்டியது என்னென்ன, 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 2 இயல் கண்டிப்பாக படிச்சிடணும், 2 திருக்குறள் படிச்சிடணும். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல், முடிஞ்சதுன்னா படிங்க. நான் அதுக்கான ஃபோட்டோ காப்பி நான் ஷேர் பண்ணிடுறேன். அடுத்த ப்ரீவியஸ் கொஷின் கம்பல்சரி 20 அல்லது 25 வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். சரியா. ஒன்று 20 டெய்லி 20 படிங்க, இல்லாட்டி டெய்லி 25 படிங்க. சரியா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஓகேங்களா. ஏன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே, ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரித்தெழுதுக இருக்கும், சேர்த்தெழுதுக இருக்கும், சந்திப்பில் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. சரி. அடுத்தது மேக்ஸில் என்ன மேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லைங்களா, இதுக்கான வீடியோ கிளாஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கில் 7ஆம் வகுப்பு 3வது பருவம் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். மொத்தத்துக்கே 24 சம் தான் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும். சரிங்களா. ஸோ அதில் வரக்கூடிய மொத்தமாக 3 பங்காக நம்ம பிரிச்சிட்டோம். ஓகேங்களா. 3 பங்காக பிரிக்கிறோன்னா ஒரு நாளைக்கு 8 கணக்கு வந்து பார்க்க போகிறோம். சரியா. ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுவோம், I = PNR/100 இந்த வெறும் ஒரே ஒரு ஃபார்முலா தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பிரச்சனையே கிடையாது, 10 நிமிஷம் உங்களுக்கு போதும். சரிங்களா. அவ்வளோதான். அடுத்து இதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் சம்மும் அதே பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதில் இருக்கக்கூடிய ஒரு 5 கணக்கு போட்டு பாருங்கள். அப்படி இல்லாட்டி இப்போ குரூப் 4 பேப்பர் 2024 ஒரு 5 சம்மோ, இல்லை குரூப் 2 2024 ஒரு 5 சம்மோ, அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து உங்களோட விருப்பத்துக்கு நான் வந்து விட்டுறேன். ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கிறதே நீங்கள் பார்த்தாலும் சரி தான், இல்லை இந்த குரூப் 2 குரூப் 4 அந்த மாதிரி நீங்கள் ஓரியன்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். மேக்ஸ்க்கு வந்து இவ்வளோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவே நம்ம மேக்ஸ் வந்து கொண்டு போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. சரியா. சரிங்க. இப்போ அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம 2 பாடங்கள் சைமல்டேனியஸாக படிக்க போகிறோம். என்னென்னா யூனிட் 6 பாலிட்டி. ஓகேங்களா. யூனிட் 6ல் 20 கேள்விகள் கேட்பாங்க, பாலிட்டியில் 15 கேள்விகள் நமக்கு கேட்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேணாம், சின்ன சின்ன பாடங்களாகவே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிப்போம். சரி. இப்போ யூனிட் 6ல் முதல் தலைப்பு என்னென்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதில் எடுத்ததுமே முதல் பாடம் நமக்கு என்னென்னா ஹிஸ்ட்ரி புக் இருக்குது இல்லைங்களா, 6ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாறில் 4வது பாடம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். மொத்தத்துக்கே வந்து ஒரு 6 பேஜ் தான் இருக்கும். அதில் கண்டென்ட்டே நமக்கு 4லேருந்து 5 பேஜ் தான், எல்லாம் 1/2 பேஜ் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான பாடம் தான். ஓகேவா.
ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ரக்சரான லெசன் தான். ஓகேவா? சரி, அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பாலிட்டியில் எக்ஸ்ட்ரா ஒரு லெசன் நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட ரொம்ப பேசிக்கானதான் இருக்கும். ஓகேங்களா? 6 பேஜுக்கு வந்து இந்த லெசன் இருக்கும். ஆனால் கண்டென்ட் மொத்தமே 2.5 பக்கம் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் நான் 3 பேஜ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ்மே நான் வந்து கொடுத்துட்றேன். எப்படி படிக்கணும் என்ன ஏதுங்கிறத கிளாஸ் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பாடத்துக்கு ஒரு அரை மணி நேரம் தாங்க வரும். இந்த பாடத்துக்கு ஒரு 10 நிமிஷம் தான் வரும். சரிங்களா? நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷராகவே இருந்தாலுமே அதில் டேட்டா வந்து கம்மியாக இருக்குங்கிறனால தான் இந்த டைமிங் சொல்கிறேன். ஓகேவா? என்ன மேம் நாங்களாம் இப்போ தான் மேம் வாசிச்சே பார்க்க போகிறோம்னு நீங்கள் நினச்சிங்கனாலுமே அதிகபட்சம் 30 நிமிஷத்துக்கு மேலே அங்கே உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. இங்கே அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அதனால தான் நம்ம இந்த 2 லெசன் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இப்போ நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து ஜிஎஸில் 5 கொஸ்டின் அப்படி இல்லாட்டி 10 கொஸ்டின் ரெகுலராக நீங்கள் படிச்சுட்டு வரணும். சரிங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாதேனாலும் நீங்கள் மனப்பாடமாவது பண்ணிடணும். ஓகேவா? ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினோட மேஜர் ரோல் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கம்பல்சரி 5 இல்லாட்டி 10 கொஸ்டின் வந்து நீங்கள் டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் மேம், எனக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும், இது மட்டும் எனக்கு போதாதே அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜேஎஸில் 10th லெசன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேங்களா? ஸோ 50% ஆஃப் கொஸ்டின் நமக்கு எங்கே கவர் ஆகும்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்துலேருந்து தான் நமக்கு கவர் ஆகும். ஓவரால் கொஸ்டின் பேப்பர்லேருந்தே பார்த்திங்கன்னா தமிழ் புக்காக இருக்கட்டும், மேக்ஸ் புக்காக இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸ் புக் இருக்குது இல்லைங்களா, சயின்ஸும் சோசியலும் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்துலேயும் இருந்து 50% கொஸ்டின் நமக்கு எந்த எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே, குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே 50% ஆஃப் கொஸ்டின் நமக்கு 10th புக்ஸில் இருந்து தான் கவர் ஆகி வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து இப்போ உங்களுக்கு என்ன ரெஃபர் பண்ணுவேன்னா 10th ஜியாகிரஃபி இருக்குது இல்லைங்களா, ஸோ 10th ஜியாகிரஃபியில் 6வது படமும் 7வது படமும் ஜியாகிரஃபிலையும் நமக்கு கவர் ஆகும், எக்கனாமிக்ஸ்லேயும் கவர் ஆகும், டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் நமக்கு கவர் ஆகும். யூனிட் 6 இருக்குது இல்லைங்களா, அது சில பகுதிகள்லையும் நமக்கு தமிழ்நாடுங்கிற பொறுத்தளவில் நமக்கு கவர் ஆகும். அப்போ இந்த 6வது படமும் 7வது படமும் டெய்லி 2 பேஜாக கூட நீங்கள் படிங்க, இல்லை டெய்லி 4 பேஜாக கூட படிங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க சிலபஸ் போக இந்த ஸ்கெடியூல் போக உங்களுக்கு இன்னும் டைம் இருந்துச்சு அப்படின்னா 10th ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய 6வது 7வது பாடங்களையும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப வேணாம், டெய்லி 2 பேஜுன்னு கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சது போக ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்குது மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த போர்ஷன் வந்து நான் சொல்கிறேன். இல்லைனா வேணாம், இதை மட்டும் படிங்க. சரியா? இப்போ தமிழ் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரமாக ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயல் 1க்கு ஒரு அரை மணி நேரம், இயல் 2க்கு வந்து ஒரு அரை மணி நேரம். நீங்கள் பேசிக்காக ஃப்ரெஷராக இருக்கீங்கிறனால தான் நான் இதை சொல்கிறேன். ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தவங்களா இருந்தீங்கன்னா இயல் 1 இயல் 2 ரெண்டுமே சேர்த்தே உங்களுக்கு 20 minutes கூட வராது இல்லையா? படித்தவங்களுக்கு தெரியும். இல்லை இப்போ புதுசாக படிக்கிறீங்கன்னா இதுக்கு ஒரு 1 hour எடுத்துக்கோங்க. குறளுக்கு கண்டிப்பாக வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே வரவே வராது. ஏன்னா 2 குறள் தான் படிக்க போகிறோம். திருக்குறளை பார்க்க போகிறீங்க, பொருளை புரிஞ்சுக்க போகிறீங்க, சொல்லும் பொருளமாக மக படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நான் வீடியோ கிளாஸ் அனுப்புகிறேன், அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். 10 நிமிஷம் கூட ஆகாது. சரியா? அப்போ இதுக்கு வந்து ஒரு 1 hour சொன்னேன், இதுக்கு ஒரு 10 minutes சொன்னேன். இது வந்து என்ன சொன்னேன், ஆப்ஷனல் தான். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் வரும். சரியா? ப்ரீவியஸ் கொஷின் வந்து ஒரு 10 நிமிஷம் தான். ஏன்னா அதை என்ன பண்ண போகிறீங்க, ரீட் பண்ண போகிறீங்க, என்ன ஆன்சருங்கிறத பார்க்க போகிறீங்க, டெய்லி ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ வந்து இது உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஜிஎஸ்க்கு சொன்ன மாதிரி மனப்பாடம் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். இது சும்மா கான்செப்டை உள்வாங்கிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது தமிழுக்கு மொத்தமே வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்லோ லேர்னராக இருந்தாலுமே 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. சரி, அதிகபட்சமாக 2 மணி நேரம் கூட நம்ம வச்சுக்கலாம். சரியா? இப்போ மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 8 சம்முக்கு வெறும் 10 நிமிஷம் தான். I = PNR/100 அந்த ஃபார்முலா தெரிய போது தூக்கி அதில் அப்ளை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? சரி, வேணாம், நீங்கள் ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருந்தாலுமே 30 நிமிஷம் வச்சுக்குவோம். சரியா? ஸோ தமிழுக்கு வந்து 2 hours சொன்னால் மேக்ஸ்க்கு வந்து 1/2 hour சொல்லியிருக்கோம். ஜிஎஸ்க்கு இது வந்து நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக படிச்சிங்கனாலுமே சரிங்க, கண்டென்ட் எதுவுமே கிடையாது, 30 நிமிஷம் தான். சரிங்களா? இந்த லெசனுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் கூட வச்சுக்குவோம். அங்கே வேறு எதுவுமே கிடையாது. வீடியோ கிளாஸை மட்டும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானது. சரி, இருந்தாலும் ப்ரீவியஸ் கொஷினோட சேர்த்து நம்ம ஒரு ஜிஎஸ்க்கு ஒரு 1 hour ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அவ்வளோதான். அப்போ தமிழுக்கு எவ்வளோ சொன்னோம், 2 hours சொன்னோம். மேக்ஸ்க்கு ஒரு 30 நிமிஷம் சொன்னோம். ஜிஎஸ்க்கு வந்து ஒரு சரி 1.5 மணி நேரம் கூட நம்ம வச்சுக்குவோம். சரிங்களா? சரி, அப்போ 2 இங்கே ஒரு 3 4 மணி நேரம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நம்மளால் படிக்க முடியாதாங்க? காலையில் ஒரு 2 hours படிங்க. உங்களோட இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பிரேக் டைம்லாம் இருக்கும், அந்த டைமில் இந்த ப்ரீவியஸ் கொஷினுக்கான ஒர்க்கு, திருக்குறளுக்கான ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஈவினிங் திரும்ப வந்தோடனே ஒரு 2 hour படிங்க. ஓகேங்களா? 4 மணி நேரம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தூங்குறதுக்கு முன்னாடி கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி என்ன படித்தோங்கிறத ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டு தான் தூங்கணும். சரியா? சரி, நான் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இந்த 2 லெசனுக்கான ரிவிஷன் நோட்ஸ் வந்து நம்மளோட சேனலில், அதாவது டெலிகிராம் பேட்சில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ டெலிகிராமில் எப்படி மேம் ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம்க்கான லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ், அதுக்கான ரிவிஷன் நோட்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். மேக்ஸுக்கான ரெக்கார்டட் கிளாஸ் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஜிஎஸ்க்கான ரெக்கார்டட் கிளாஸும் ரிவிஷன் நோட்ஸும் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா?
ஸோ அடுத்து ஜூன் 10 காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணணும், இந்த டே 1க்கான ஸ்கெடியூலை கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணிவிட்டு தான் அடுத்து டே 2க்கு போகணும். ஓகேங்களா? ஸோ டே 2க்கான ஸ்கெடியூல் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆன உடனே டெலகிராம் சேனலில் இந்த வீடியோக்கான லிங்க்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கு கீழே ரெக்கார்டர் கிளாஸஸும் வந்துடும், ரிவிஷன் நோட்ஸும் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.